1200 குறையிறது. இருக்கிறத வாங்கிக்கிட்டு எழுத சொல்றதை எழுது. 800 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் எழுத சொல்றியா? என்னால பொய் கணக்கு எழுத முடியாது. பொய் மெய்யுங்கிறதெல்லாம் நம்ம 2 பேருக்கு தானே தெரிய போகுது. சொல்றத செய்வியா? இத பாரு, நீ சொல்றது செய்யறதுக்கு நான் ஆள் இல்ல. ஒரு காரியம் பண்ண, இதெல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கேயே கணக்கு சொல்லு. எடுத்துன்னு போ. மிரட்டுறியா? நீ யாரு? இந்த வீட்டுக்குள்ள நீ எப்படி வந்த? ஞாபகம் இருக்கா? பாவம் அந்த அப்பாவி குருக்கள் விட்டுட்டு போயிட்டான். அதுதான் சாக்குன்னு டக்குன்னு எங்க முதலாளிகிட்ட வந்து ஓட்டிக்கிட்டு ஜாலியா அனுபவிக்கிற. நான் கேக்குறேன், உன் வாழ்க்கையே பொய்யா இருக்கும்போது இந்த கணக்குல கொஞ்சம் பொய் வரக்கூடாதா? என்னடா சொன்ன? முதலாளி அந்தனி, விடு, விடு விடு. அவன் ஏதோ தெரியாம பேசிட்டான். அவனுக்கு அவ்வளவுதான் புத்தி இருக்கு. என்ன பண்ண முடியும்? தலையில் விடு. இது பாரு, அவன் கொடுத்த கணக்கு நீயே பாத்துக்கோ. மன்னிப்பு கேள்றா. கேள்றா மன்னிப்பு. மன்னிச்சிடுங்க. என்ன தோழி, எழுந்திருப்பா, எழுந்திர. ஈஸ்வரா, சௌக்கியமா இருக்கியாம்மா? இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவது இப்படி ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணித்து. ரொம்ப சந்தோஷம். ஏது இவ்வளவு தூரம்? என்ன பத்திரிகை? கல்யாண பத்திரிகை. உன் தங்கைகள் 3 பேருக்கும் ஒரே நாள்ல முகூர்த்தம் வச்சிருக்கேன். என்னோட 3 தங்கைகளுக்கும் ஒரே நல்ல முகூர்த்தம் வச்சிருக்கா? உங்களுக்கு ஏன் இவ்வளவு பணம்? அவர்தான் கொடுத்தார். யாரு? அந்தோணி சாமி. அவரா? அங்கெல்லாம் நான் வரலாமோ? நீ வரணும்னு அவசியம் இல்ல. இது அவரண்ட கொடுத்துடு. வருது வருது மறு. என்னது? கல்யாண பத்திரிகை. யார் கொடுத்தா? சுப்பிரமணிய குருக்கள். அவரோட 3 பெண்களுக்கும் ஒரே நாள்ல முகூர்த்தம் வச்சிருக்காராம். உன்னண்ட கொடுக்க சொன்னார். கல்யாணத்துக்கான எல்லா செலவையும் நீதான் ஏத்துட்டு இருக்கியாமே. ஒரு விளக்கு அணைச்சிட்டு 3 விளக்கு ஏத்த. அப்படி ஒரு பாத்த பண்ணிருக்கவும் வேண்டாம். இப்படி அவசர அவசரமா புண்ணியத்தை தேடி அலையவும் வேண்டாம். அந்தோணி, உன் பணத்திமர், வயசு திமர், சதத்திமர் எல்லாம் ஒரு நாள் அடங்கி கர்த்தரே என்ன காப்பாத்துங்க நீ கதறல. நான் போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த சிலுவையை அறுத்தெறிஞ்ச வேண்டாம்.
என்னாச்சு? என்னங்க ஆச்சு? மருந்து இந்த காலு கையா செய்யவே மாட்டேங்குது. ஐயோ, அசைக்கவே முடியல. ஐயா, கடவுளே. மெல்ல மெல்ல. வேண்டாம் மருந்து, என்ன தூக்காத, இங்கேயே படுக்கவே. இல்லையா, கட்டிட்டு போயிடலையா? வேண்டாம், கட்டில இங்க கொண்டு வா. இங்க காத்து வராதுங்க ஐயா. பரவாயில்ல, நான் அறுமாடிக்கு இருந்த வரைக்கும் பாகிரதிக்கு பாதுகாப்பா இருந்துட்டேன். இப்ப நான் நோயாளியான பிறகும் அவளுக்கு காவலாளியா அவரும் வாசல்ல ஏற்க விரும்புறேன். ஐயா, சொன்ன கேளு, கட்டிலங்க கொண்டு வா. எத்தனையோ பாவங்கள் பண்ணிருக்கான், மிருகமா நடந்துட்டு இருக்கான். அப்போல்லாம் நீ அவனை தண்டிக்கலையே. இப்போ அவன் மனசு மாறி மனுஷனா பல நல்ல காரியங்கள் பண்ணிருக்கான். இப்ப போய் நீ அவனை தண்டிச்சுட்டே. வேண்டாம் வேண்டாம். மருது ஐயா, இத வியாதி நினைக்கிற? பின்ன தண்டனை. தண்டனையா? ஆமா, கடவுள் என்னுடைய கணக்க எவ்வளவு கரெக்டா வச்சிருக்கார் பாத்தியா? எந்த கால அவ போட்ட கோலத்தையும் அவளுடைய கோலத்தையும் அழிச்சுதோ, எந்த கை அவளுடைய வாழையிலையும் வாழ்க்கையை நொறுக்குச்சோ, அந்த கால் கை ரெண்டையும் எவ்வளவு கரெக்டா ஞாபகம் வச்சு செயல் இல்லாம ஆக்கிட்டாரு பாத்தியா? மருது, கடவுளிய விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்காரு. எங்க நான் மண்டிட்டு வந்தார்னா என்ன மன்னிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துருமோன்னு முன்னெச்சரிக்கையாவே என் கால படக்க முடியாம பண்ணிட்டாரு பாத்தியா? மருது, ஐயா, நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா? உதவியா? நான் உங்களுக்கு உதவி? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. அந்த ரகுபதி குருக்களை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும். அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சாதான் நான் செஞ்ச பாவத்துக்கு கொஞ்சமாவது மன்னிப்பு கிடைக்கும். என்ன சாமியை பார்க்க முடியல? கோயிலுக்கு போனா பார்க்கலாம். கல்லாவை பாருங்க, சில்லறைய ஜாக்கிரதையா கொடுங்க. என்ன தேடுறீங்க? இந்தாங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு இருக்கு. சாமி 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 சாமி. ஏயா, நீ அந்தோனியோட ஆள் தானே? ஆமா சாமி. எதுக்கு என் பின்னாலேயே வர்ற? சாமி, உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறேன் தெரியுமா? நீ வேற என்ன தேடுறியா? சாமி, எங்க முதலாளி உங்களை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காரு சாமி. அந்த பாவி என்ன எதுக்கே பார்க்கணும்? சாமி, நீங்க நினைக்கிற மாதிரி பழைய அந்தோணி சாமி இல்ல அவரு. உங்க குடும்பத்துக்கு செஞ்ச கொடுமையை நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காருங்க. ஓஹோ, அதான் என் பொண்டாட்டிய பர்மனண்டா வீட்லயே வச்சுக்கிட்டான் அவன். அந்த அம்மாவை பத்தி அப்படி தப்பா சொல்லாதீங்க. அவங்க 2 பேரும் ஒரே வீட்டுல வாழறாங்களே தவிர அவங்களுக்குள்ள எந்த தொடர்பும் கிடையாது. சாமி சத்தியமா சொல்றேன், தான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா அந்த அம்மாவை வச்சு காப்பாத்திக்கிறதுக்காக தவிர வேற எந்த தப்பும் கிடையாது சாமி. ஐயா, நீ நிஜமா சொல்ற? நெசமா சொல்றேன் சாமி. எங்க முதலாளிக்கு உடம்பு ரொம்ப மோசமா போயிடுச்சு. அவர் சாகிறதுக்கு முன்னாடி உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறாரு சாமி. சாமி, வந்து ஒரே ஒரு இடம் வந்துட்டு போக சாமி. நீ போய், நான் அப்புறமா வரேன். சாமி, என்னோடவே வாங்க சாமி. நான் வரேன், நீ போ.